ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருணைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இதில் ஆஃப் கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஸ்டவ்வில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் க்ளீன் பண்ண கருணைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வேணாம், 50% வெந்தால் போதும். இது வேக வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை நம்ம மசாலாவில் போட்டு பிரட்டிக்கணும். ஒரு சில கிழங்கு என்னதான் வேக வச்சாலும் அது குக் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமும் நாக்கு நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக புளி கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ கிழங்கு 50% வெந்துருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த நம்மன்னு அரிக்கும்னு சொல்கிறோம்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மசாலா கெட்டியாக இருக்கிறதுக்காக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் மசாலாவுடைய பதம். இப்போ வேக வச்சுருந்த கிழங்கு இதில் எடுத்து வச்சு ஒரு கிழங்குலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பொரித்து வச்சதுமே கிட்ஸ்லாம் எடுத்து காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லா கிழங்குலையும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்த கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நான் சொன்ன அளவில் மசாலாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 2 சைடு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம 50% கிழங்கு வேக வச்சுட்டோம். அதனால சீக்கிரமாகவும் இது குக் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சைட் டிஷ்ஷாக கூட வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கான்